Hello students, 12th English first midterm examsக்கான ஒரு important question paper பார்க்க போறோம். 50 marksக்கு நடந்த இந்த exam question paper 1.5 hours exams நடத்திருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் அதில் 2 1 mark கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. சினானிம்ஸ் 2 கொஷின்ஸும் ஆண்டனிம்ஸ் 2 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது 1 mark கொஷின் 6 1 mark கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. சினானிம்ஸில் நிக்கோலா வாஸ் கிளாரிங் அட் ஹிஸ் யங் பிரதர் இஸ் வெக்ஸேஷன் dash that they only drink it in order to be warmed at stimulated. இது சினானிம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஆண்டனிம்ஸ்ல they brought her here persuaded us dash one does not feel wise brave or more optimistic. இது ஆண்டனிம்ஸ்ல கேட்டிருக்காங்க. அடுத்து 1 mark கொஷின்ஸ்ல உங்களுக்கு ஆக்டிவ் கேட்டிருக்காங்க. form a new words by adding a suitable prefix to the root word active. ஆக்டிவ்ன்ற வேர்டோட ப்ரிஃபிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஸ்ஆக்டிவா, இல்ஆக்டிவா, அன்ஆக்டிவா, இன்ஆக்டிவா. அதே போல் சஃபிக்ஸும் கேட்டிருக்காங்க மேனேஜுக்கு. ஸோ டிவ், மென்ட், ஏபிள், அயான் சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரை சிலபிக் வேர்டு ஒர்க்கர், ஆட்டோகிராஃப், இண்டிவிஜுவல், ஸ்விம். இதில் எது வந்து ட்ரை சிலபிக் வேர்டு அதை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது எக்ஸ்பேன்ஷன் ஹெச்டிடிவி அதோட எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு கேட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ப்ரிப்போசிஷன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கரெக்டான வேர்பு. ஸோ உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வொக்காபுலரியில் பேக்கில் இருக்கிற எல்லாமே பார்த்துக்கோங்க. கிராமர் பார்ட் பார்த்தாவே டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது தான் உங்களுக்கு கேட்குறாங்க. அடுத்து 2 mark கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா போயட்டிக் லைன் கொடுத்துட்டு கொஷின்ஸ் கேட்குறாங்க. 3 போயட்டிக் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு 2 செலக்ட் பண்ணி எழுத சொல்கிறாங்க. ஆல் த்ரூ த சம்மர் அட் ஈஸி வி லே அண்ட் டெய்லி ஃப்ரம் த டரட் வால். இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. அதே போல் there was a little private gate இது பார்த்துக்கோங்க. அடுத்து like a huge python winding round and round இதையும் பார்த்துக்கோங்க. இந்த 3ல் 2 எழுத சொல்கிறாங்க. நீங்கள் 3மே நல்லா படிச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நம்ம வந்து 12th இங்கிலீஷில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அடுத்து 2 marksல do as directed அதாவது change the direct speech into indirect speech. direct speech indirect speech change பண்ண சொல்றாங்க. விஜயா said to Priya I am going to the railway station. செக்ஷன் சில உங்களுக்கு 3 mark கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 3 marksல பார்த்தீங்கன்னா 15th கொஷின் ஒரு கொஷின் கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ட் எனி ஒன் கொடுத்துருக்காங்க. அதில் ஹவு கேன் திஸ் பேம்ஃபுல் டேல் பி டோல்ட் இதை கொடுத்துட்டு ஆர் கொடுத்துட்டு டியர் இஸ் த கசரினா டு மை சோல். ஸோ 2 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் 1 நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ இதுலையுமே வந்து எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தெளிவாக வந்து 12th இங்கிலீஷ்க்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள். 3 mark கொஷின்ஸ் எனி 2 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் வேர் த வேரியஸ் ஜாப் அண்டர்டேக்கன் பை த லிட்டில் பாய்ஸ்? What is the second golden rule in the preparation of tea? How did the narrator help the boys on Sunday? So short answersலையுமே வந்து ஆல் டிஸ்ட்ரிக்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் என்னென்ன கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வந்திருக்கோ அதோட இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்டம் எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 marksல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 marks வந்து உங்களுக்கு 5 mark கொஷின்ஸே கொடுத்துருக்காங்க இந்த கொஷின் பேப்பரில். 150 marksக்கு 150 வேர்ட்ஸுக்கு பேராகிராஃப் எழுத சொல்கிறாங்க. நிக்கோலா அண்ட் ஜக்கோபாவோட கேரக்டர். அதுக்கடுத்து அதோட ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நைஸ் கப் ஆஃப் டீ கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மைட்டி ஃபால் ஆஃப் த சிட்டாடல் அதோட ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கசரியானா டீ. ஸோ ப்ரோஸ்லேயே வந்து யூனிட் 1 யூனிட் 2ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி போயட்டிக்லையும் போயம்லேயும் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 யூனிட் 2. ஸோ இதே மாதிரி கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் 1ல இருந்தும் போயம் 2ல இருந்தும் கூட கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஆப்ஷன் இல்லாமல் கொடுக்கும்பொழுது கஷ்டமாயிடும். ஸோ முடிஞ்சவரை 2 யூனிட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டெவலப் த ஹின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி ரீடர்லேருந்து உங்களுக்கு யூனிட் 1 யூனிட் 2லேருந்து உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஹின்ஸ் கொடுக்காம பேராகிராஃபே கூட கேட்குறாங்க. ஓகே. அதுக்கடுத்து மேக் நோட்ஸு பேசேஜ் இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் எ லெட்டர் டு த ஹெட் மாஸ்டர் ஆஃப் யுவர் ஸ்கூல் ரெக்வஸ்டிங் ஹிம் டு ஹெல்ப் யூ ஆப்டென் டூப்ளிகேட் மார்க் ஷீட் ஆஃப் கிளாஸ் 12 விச் யூ லாஸ்ட் வைல் ட்ராவலிங். ட்ராவலிங்கில் மார்க் ஷீட் வந்து மிஸ் ஆகிட்டதுனால ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் கிட்ட வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி லெட்டர் கேட்குறது டூப்ளிகேட்ஸ் மார்க் ஷீட். ஓகே. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸு கரெக்டு வேர்பு, அடுத்து செமி மாடல், சூட்டபிள் மாடல் வேர்பு, அதுக்கடுத்தது இண்டஸ்ட்ரியலாக இண்டஸ்ட்ரியஸாக. ஸோ இது
fill in the blanks மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டால் கண்டிப்பாக வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஷின் பேப்பர். ஆனால் இதே பேட்டர்னில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ எப்படி கேட்டாலும் ஈஸியாக எப்படி அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு விளக்கமாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.